திமுகவோட பெரிய ஃபேன். அவர் பெரிய லெவலில் திமுகவுக்காக உழைச்சிருக்காரு. யாரு? வரிச்சூர் செல்வத்தோட அப்பா. கட்சி பின்னணி பயங்கரம், கட்சிக்கு நிறைய செலவழிச்சிருக்காரு. அவர் வெட்டி கொண்டோன்னா அதுக்கு ரிவெஞ்சா இந்த பையன் யாரப்ப சின்ன பையன் வரிச்சூர் செல்வம் எங்கள் அப்பாவை கொண்டியான்னு சொல்லி திருப்பி கொலை பண்ணார். ஒரு 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 கேங்ஸ்டர்னா அவருக்காக எல்லாம் உயிரை கொடுப்பாங்க. இவர் அப்படி இல்லை, தன் தம்பிகளுக்காக தான் உயிரை கொடுக்குறது. அந்த அளவுக்கு கூப்பிட்டா உடனே போயிடுறது. இப்போ நில பஞ்சாயத்து ஒன்று இருக்கு, உனக்கு காசுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போறது இல்லை. நில பஞ்சாயத்துக்கு வாங்க பேசணும் அப்படின்னா வாங்க போவோம்ட்டு எழும்பிடுறது. சமூக சேவையா ஒரு ஜாலியா போயிடுறது. 3 கார் இம்போர்ட்டட் காரு, ஒரு காருக்கு 3 பேர் 4 பேர் போய் இறங்கினா என்ன ஆகும்? பிறப்பால ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், அகமுடையர் இனத்தை சார்ந்தவர். அவர் அந்த ஜாதி சங்கத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நிறைய பணம்லாம் போய் கேட்டா கொடுக்குறது. அதான் சொல்றேன், பணம் அவருக்கு தண்ணி மாரி அள்ளி வீசுறது. இந்தா போ வச்சுக்கோ, சாப்பிடு, நல்லா இரு. அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தில் உள்ள மனிதர். பிள்ளைங்களை தான் படிக்க வச்சுட்டாரு. மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க பிள்ளைங்க பெரிய லெவலில். இங்கேயும் வீடு அங்கேயும் வீடு, என்ன கொடைக்கானல் ரிசார்ட்டு, அவரோட விடுதி வாடகையே அவரை வாங்குறதுக்கு நேரம் பத்தாது. அவர் அவ்வளோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, வாடகை இருக்குல்ல, ரெண்ட்டு, அதுவே பல கோடி வரப்போகுது. அவர் எங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரு? ஆனா ஏன் தலைமறைவானாரு? யாரும் செய்யாது, இவர் செஞ்சாரு. தான் எங்க போறோமோ லொகேஷன் அனுப்பிடுறது. ஐஎஸ் போலீஸுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, உளவுத்துறை, இந்த ஊர்ல இருக்க இந்த லாட்ஜில் தங்குற லொகேஷன் பாத்துக்க. ஏன்னா லோக்கல் போலீஸ் வச்சு கிராஸ் செக் பண்ணி அங்கதான் இருக்காரு. சரி, இப்போ மதுரையை சேர்ந்த வரிச்சூர் செல்வம் இன்னைக்கு பிரபலமாகவும் ஒரு பரபரப்பாகவும் பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லுங்க சார். அது என்ன என்கவுண்டர் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க? இல்ல, வரிச்சூர் செல்வம் அவர் ஆக்சுவலா ஏற்கனவே 3 முறை என்கவுண்டர் அவரை வச்சு அதில் தப்பிச்சவர் தான் அவரு. இந்த முறை கோயம்புத்தூர்ல அவருக்கு ஒரு என்கவுண்டர்னு சொல்லி கோயம்புத்தூர்ல தான் இப்போ தகவல் வெளியாச்சு. அவர் கோயம்புத்தூர் கமிஷனர் எல்லாருமே அவர் என்கவுண்டர் பண்ண ரெடி ஆகுறாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாச்சு. அந்த நியூஸ் வச்சு சில தொலைக்காட்சிகள்லையும் போட்டாங்க. பட் அவர் வரிச்சூர் செல்வம் ஆக்சுவலாக நேத்தைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு மதுரையில். நான் கோயம்புத்தூர் போய் 13 வருஷம் ஆகுது, நான் இங்கே தான் இருக்கேன். இந்த பாருங்க, சாயந்தரம் ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணணும், நான் தான் தலைமை தாங்குறேன், நான் எங்கேயும் ஓடி ஒளியில, சுட்டு பிடிக்க உத்தரவுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படி ஒரு செய்தியே வர முடியாது, அது மாதிரி சொல்ல முடியாது. யாரையுமே சுட்டு பிடிக்கலாம் சொல்ல மாட்டாங்க காவல்துறை. கைது பண்ணவக்குள்ள தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, இல்லை அட்டாக் பண்ணாங்க, அதெல்லாம் சுட்டு பிடிக்கணும்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மை தகவல் தெரியல. பட் அவரும் அதுக்கு மறுத்து பேட்டி கொடுத்திருந்தாரு. வரிச்சூர் செல்வம் அவரை பத்தி சொல்லணும்னா நடமாடும் நகைக்கடை. அவ்வளோ ஜுவல்லாம் இங்கே யார்கிட்டையும் இருக்குமாலாம் தெரியல. ஒரு நகைக்கடை அதிபர் கூட அவ்வளோ ஜுவல் போட்டிருக்கவங்களாம் தெரியல. அவ்வளோ நகை உடம்பு பூரா போட்டிருப்பாரு. அவரோட அடையாளமே அதுதான். இதுல ஒரு எருமை தலை மாதிரி ஒண்ணு, இந்த இடத்துல சிறுத்தை, இந்த இடத்துல சிங்கம், பயங்கர காலு, எல்லாத்துலயும் நகை தான் அவருடைய அடையாளமா இருந்தது. அவர் மேல ரொம்ப வழக்கெல்லாம் இல்லை, 2 கொலை வழக்கு, ஒரு மணி லாண்டரி வழக்கு. மணி லாண்டரி ஒரு லாட்ஜில் வச்சு அவரை பிடிச்சாங்க. அந்த கேஸ் விடுதலை ஆயிடுச்சு. முதல்ல 1978ஆம் ஆண்டு அவரோட தந்தையார் இவர் கண்முன்னே படுகொலை செய்யப்படுகிறார். அவர் தந்தையாரே பெரிய ஃபைனான்சியர். வரிச்சூர் செல்வம் மற்றவங்க மாதிரி இல்லை, ரொம்ப வசதியானவர், பொருளாதார கணக்கு வழக்கு இல்லாத பொருளாதாரத்தில் உள்ளவர். 1978 அவங்க தகப்பனார் ஒரு அந்த பணம் வசூல் பண்ண போக, டெய்லி லோன், டிஎல் தண்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வசூல் பண்ண போகல. பின்னாடி அவங்க அப்பாவை வெட்டி, அவங்க அப்பா தன் கண் முன்னே அவங்க அப்பா இறந்து போறாரு, துடிச்சு. அவர் திமுக கட்சியை சார்ந்த. ரைட், எக்ஸாக்ட்லி. திமுகவோட பெரிய ஃபேன். அவர் பெரிய லெவல்ல திமுகவுக்காக உழைச்சிருக்காரு. யாரு? வரிச்சூர் செல்வத்தோட அப்பா. கட்சி பின்னணி பயங்கரம், கட்சிக்கு நிறைய செலவழிச்சிருக்காரு. அவர் வெட்டி கொண்டோன்னா அதுக்கு ரிவெஞ்சா இந்த பையன் யாரப்ப சின்ன பையன் வரிச்சூர் செல்வம் எங்க அப்பாவை கொண்டியான்னு சொல்லி திருப்பி கொலை பண்ணார். அதுதான் இவர் செய்த கொலை. அது கூலிக்காகவோ கட்ட பஞ்சாயத்துக்காக வேண்டிய நடக்கல. அவங்க சொந்த பகை குடும்பத்துல ஒருத்தவங்களை கொலை பண்றதுனால திருப்பி கொலை பண்ணாரு. அவ்வளவுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மர்டரு. ஆனா மொத்தம் அவர் மீது இன்னைக்கு சொல்லப்படுற வழக்கு 56 வழக்குகள், 10 முறை குண்டாஸ் தடுப்பு சட்டம், 3 முறை என்கவுண்டர் அவருக்கு ரெடியாகி தப்பிச்சு வெளில வந்தாரு. அது எப்படி அதெல்லாம் உருவானுச்சிங்கலாம் தெரியல இவர் மேல உள்ள வழக்கு. இன்னொரு வழக்கு பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துல செந்தில்குமார் அப்படின்னு சொல்லி இவர் கூடவே இருந்து ஒரு கொஞ்சம் கணக்கு வழக்கு இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை, பொருளாதார குழுக்கள் வாங்கல, அதுல கிட்னாப் பண்ணி கொலை பண்ணதா ஒரு வழக்கு இவர் மேல. மொத்தம் 2 வழக்கு தான் அவர் மேல இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்படுற ஒரு கேங்ஸ்டர்ல அவர் ஒருத்தர் ஆயிட்டாரு. ஏற்கனவே கொடைக்கானல்ல ஒரு இஷ்யூ ஆகி ஒரு காரெல்லாம் பிடிப்பட்டு அங்கேயே கிடந்துச்சு. அது பெரிய ட்ரோன்லாம் வச்சு போலீஸ் பயங்கரமா போய் லாஜிக்குள்ள வச்சு கைது பண்ணாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாங்க. வரிச்சூர் செல்வம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது ஒரு கார் மேல ஒரு கிரேஸ். கார் தான் அவருடைய ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம். இந்தியாவில் டாப் மோஸ்ட் கார் எல்லாமே வரிச்சூர் செல்வத்திட்ட இருக்கு.
ஒரு 10 கார் ஒரு இம்போர்ட்டட் ஆகுது வண்டி அப்படின்னா அதுல ஒரு கார் வரிச்சூர் செல்வத்துக்கு. அவரோட கார் பார்க்கிங் மெயின்டைன் பண்றதுக்கு மட்டுமே 10 பேர் இருக்காங்க. ஏன்னா தினசரி காரை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணணும், பேட்டரி டவுன் ஆயிடும், வண்டியை கழுவ துடைக்க, கார் பார்க்கிங் மெயின்டைன் பண்றது 10 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி கார் தான் அவர் வச்சிருக்கிறது. பூரா சாதாரணப்பட்ட கார் இல்ல, லக்ஸரி கார் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது டிராவல், சாப்பிட்றது தான் வரிச்சூர் செல்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் முக்கியமானது வரிச்சூர் செல்வத்தை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு தகவல் சொல்றேன். அவருக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணி எந்த பழக்கமும் கிடையாது. அந்த ஹேபிட்டே அவர் கிடையாது. கஞ்சா கூட பயன்படுத்த கஞ்சா கூட அடிச்சது இல்லை அவர். அந்த சிகரெட்டே பிடிச்சது இல்லைன்னு சொல்றேன். அவர் எந்த பழக்கமும் இல்லை. அவருக்கு பிடிச்சது கார்ல போகணும், சாப்பிடணும், நிறைய பேர் தன்னை போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அது ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ரொம்ப அசைவ பிரியர். அசைவ பிரியர். அவரே சொல்லியிருக்காரு, ஜெயிலில் மட்டும் தான் நான் சைவம் சாப்பிடுவேன், வேற எங்கேயுமே நான் சைவம் சாப்பிட மாட்டேன், அசைவம் தான். அப்படி 4 கிழமை எதுவும் கிடையாது எங்களுக்கு. காலையில மீனை அவிச்சு அந்த இட்லி பானையில் வச்சு அவிச்சு கொடுப்பாங்களாம் அவங்க வீட்டில் காலை சாப்பாடு. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை முறை ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி அவர் திருச்சி ஜெயிலேருந்து வெளில வர்றாரு. வெளில வரக்குள்ள பார்த்தா வெளில ஒரு 200-300 கேமரா போட்டாங்க அவருக்கு, ட்ரைபேடு போட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவர் பேசுறதே தமாசா பேசுவார். ஒரு இதெல்லாம் அவர் ஒரு சீரியஸாலாம் பேச மாட்டாரு. மக்களே ஒரு 2000 பேர் இருக்காங்க. ஒரு தேங்காய் மூட்டையில தேங்காய் வச்சு அடிக்கிறார் ஜெயில் வாசல்லே. நான் ஜெயிலுக்கே வரமாட்டேன், தேங்காய் உடைச்சு விட்டு அவர் வர்றாரு. எங்கேயுமே குடிக்க மாட்டாரு, போக மாட்டாரு. ஆனா எல்லா பப்ளிக் டான்ஸ் ஆடுவார். அவர் பிடிச்சது வைபா இருக்கணும், ஒரு மாதிரி மூவிங்ல இருக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவரை சொல்லி ஒரு பேட்டியில கூட அவரை கேட்டாங்க, நீங்க தாதா தானே? நீங்க தாதான்னு சொல்லாதீங்க, தாத்தான்னு சொல்லுங்க, இது வயசாயிட்டு பேரம்பேத்தி எடுத்துட்டேன். என் பேரம்பேத்தியெல்லாம் அதை கேட்ட ரொம்ப சங்கடப்படுவாங்க. எல்லாம் அவர் கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் வயசு 55+ இருக்கும் அவருக்கு. இப்போ 60 நியரஸ்ட் 60 இருக்கும். ஆனா என்னை ஏன் தாதான்னு சொல்ல, நான் தாதா இல்லை, நான் ரவுடி இல்லை, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொன்னார். ஒரே ஒரு கட்ட பஞ்சாயத்து வழக்கு கூட அவர் பேர்ல கிடையாது. அவருக்கு எப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையும் அவருக்காக தம்பிகள்லாம் உயிர் கொடுப்பாங்கல்ல. ஒரு 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 கேங்ஸ்டர்னா அவருக்காக எல்லாம் உயிர் கொடுப்பாங்க. இவர் அப்படி இல்லை, தன் தம்பிகளுக்காக தான் உயிர் கொடுக்குறது. அந்த அளவுக்கு கூப்பிட்ட உடனே போயிடுறது. ஒரு நில பஞ்சாயத்து ஒன்று இருக்கு, இன்னும் காசுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போறது இல்லை. நில பஞ்சாயத்துக்கு வாங்க பேசணும் அப்படின்னா வாங்க போவோம்ட்டு எழும்பிடுறது. சமூக சேவையா ஒரு ஜாலியா போயிடுறது. 3 கார் இம்போர்ட்டட் காரு, ஒரு காருக்கு 3 பேர் 4 பேர் போய் இறங்கினா என்ன ஆகும்? நாங்கள் 12 பேர் இறங்கி இந்த நகையோட பார்த்தா எப்படி இருக்கும் பாக்குறவங்களுக்கு? பயந்து போய் அவங்க எஸ்பி ஆஃபீஸுக்கு போராடிச்சு விட்டுறது. இந்த மாதிரி வரிச்சூர் செல்வம் இங்க வர்றாருன்னு எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தெரிஞ்ச இடம் பேச வந்தா அப்படி தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்றது. இப்படிதான் இந்த 56 வழக்குகளை இவர் மேல வர ஆரம்பிச்சிட்டு. இவர் எதுவுமே தனக்குன்னு இவர்கிட்ட இருக்க காசுக்கு இவர் எங்க போய் கஞ்சா கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரு? அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இல்ல அவர் துப்பாக்கி வச்சிருந்தோ இல்ல அருவா வச்சிருந்தோ, அருவால கேக்கு வெட்டி அந்த மாதிரி ஹேபிட்டே அவர்கிட்ட கிடையாதுங்க. அவர் எந்த ரவுடியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு மனநிலை வேணுங்க. எந்நேரமும் அதுக்கு அலர்ட்னஸ். பட் இவர்கிட்ட அந்த சென்ஸ் எல்லாம் கிடையாது. இவர் பார்த்த ஒரு காமெடி வடிவேல் மாதிரி தான் இருக்கிறார் சார். அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு பண்றாங்க அவர். ஆனா அவரு இயல்பா இருக்காரு, அவ்வளவுதான். அவருக்கு பிடிச்சிருக்கு, நகை நட்டு போட்டுட்டு சுத்திட்டு. அவருக்கும் மேலேயும் 2 கொலை வழக்குகள் இருக்குல்லங்க. ஒரு 15 யூடியூப் சேனல் பக்கம் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவரை பத்தியே வீடியோ போடுறது, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் எல்லாமே. அவர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு குடும்பம் அப்படியே தூ இவரை பாக்குறது, செல்ல பாக்குறது, இவரை என்னடா அது நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்களே, என்ன பாடுறாங்கடா அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல உங்களோட வீடியோ ஃபேமிலியா பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. உடனே அவனை கூப்பிட்டு அந்த டேபிளுக்கான பில்லை கொடுத்துட்றான் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்களை. அந்த மாதிரி ஒரு ஜாலி டைப்பு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாருன்னா பேனர் வச்சு கலக்குறாங்கல்ல, அது ரொம்ப விரும்புவார் இவரு. பேனர் நிறைய இருந்தா அந்த கல்யாண வீட்டுல பெரிய லெவல் மொய் படமே இவர் படம் தான். நான் வச்சுக்கோ, சந்தோஷமா இருக்கடாது. அந்த ஆகுற செலவுல முக்கால்வாசி இவர் கொடுத்துருவாரு. முக்கால்வாசி இவர் கொடுத்துருவாரு. 1,00,000 தம்பிகள் அவர் பண்ணி இருக்கிறாங்க. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சவங்க நிறைய நீங்க செலவெல்லாம் அடிக்கலாம், உங்க கூட இல்லைன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா வருமோ இருக்க, 100 கொலை கூட பண்ணிருங்க, ஆனா உங்க கூட எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் ஆயிப்போச்சு, நீ நிலவரம் அப்படி ஆயிப்போச்சு. ஆனா இவரை பொறுத்தவரை எப்படி தெரியுமா டைப்பு? ஜெயிலுக்குள்ள வண்டியில ஏத்துறாங்க இல்ல, உள்ள இருந்து சொல்லுவோம், ஏய் அவன் பணம் தரணும் வாங்கிக்க, இவங்க வட்டி தரணும் போய் வாங்கிக்க, அங்க போயிடு, அந்த இடத்த பாரு, இவனை பாரு, வைக்கல பாரு, அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டாரு. டேய் பேசுற ஸ்லாங்க, டே அண்ணனை ஏத்திட்டாங்க, கொண்டு போறாங்களா, மிஸ் சாப்பிட போறாங்களா என்னன்னு தெரியல, பசி மட்டுமே இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, 3 வேளை சாப்பிட்டு பத்திரமா இருக்க, சண்டவும் இல்லாம அண்ணன் வந்துடுறேன். இப்படி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? அவரோட குணாதிசயம் அது. யாரு வந்தாலும் சாப்பாடு 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 சாப்பாடு. ஆனா நிறைய நான் கவனிச்சிருக்கேன், நிறைய பெரிய பெரிய கேங்ஸ்டர் வீட்டுல எல்லாரும் வீட்லயும் சாப்பாடு அப்படி கொடுப்பாங்க. அது அது ஒரு அன்னமா அள்ளியை தள்ளுறது. நிறைய பேரோட நான் பயணிச்சிருக்கேன். அந்த உணவுல காம்ப்ரமைஸே இருக்காது. மட்டன்னா மட்டன்ல ஒரு 4 வெரைட்டி, மீன்னா மீன்ல ஒரு 4 வெரைட்டி, ஒரே நேரத்துல இருக்கு, ஒரே தட்டுல.
அது நான் கவனிச்சிருக்கேன். நான் சாப்பாடு நிறைய போடுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா இவரு ஒரு நல்ல பணக்கார வீட்டு புள்ள எப்படி இருப்பாங்க, ஒரு இளவரசன் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் வாழ்றாரு. இவரோட குடும்ப தேவைக்கு இவங்க அப்பா ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு அது அவரே சொல்றாரு. எங்க அப்பா ஒருத்தன் வெட்டிட்டான், நான் வெட்டிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடிலாம் நான் ரவுடி கிடையாது, கட்ட பஞ்சாயத்துக்காரலாம் கிடையாது அப்படின்னு அவரே சொல்றாரு. என்ன ஜோக்கர்னு எழுதுங்க ஐயா, வேற மாதிரிலாம் எழுதாதீங்க. தம்பியோலா இப்ப கூட சொன்னாரு, இந்த பத்திரிகையாளர் கேட்கறாங்கல்ல, ஏடா உடம்புல கேள்வி கேட்பாங்க, தம்பி இங்க கூட வந்து உட்காருங்க, நான் அங்கிட்டு போயிடுறேன், என்னை கோத்துட்டு கொலையில விட்டு போயிடாதீங்க என்னைய போய். நான் அப்படியெல்லாம் இல்லை, வயசாயிட்டு எனக்கு சுகர் வந்துட்டு நான் எந்த விதமான இதுக்கு போடுங்க. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நாளைக்கு 4 கல்யாணம் 5 கல்யாணம் அட்டன் பண்றது. அவர் தலைமறைவா இருக்காருன்னு சொல்றாங்களே, தலைமறைவெல்லாம் இல்லை. அவர் நல்ல கல்யாணம் 5 கல்யாணம் பண்றது. அவர் பிறப்பால் ஒரு முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், அகமுடையர் இனத்தை சார்ந்தவர். அவரு அந்த ஜாதி சங்கத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, நிறைய பணம் எல்லாம் போய் கேட்டா கொடுக்கறது. அதான் சொல்றேன், பணம் அவருக்கு தண்ணி மாரி அள்ளி வீசுறது. இந்தா போ வச்சுக்கோ, சாப்பிடு, நல்லா இரு, அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தில் உள்ள மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இந்த மாதிரி பரபரப்பான ஒரு செய்திகளை பரவுற அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் அதுதான் எனக்கும் புரியல. அவர் என்ன சொல்றாரு, நான் 13 வருஷம் ஆகுது கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர் பக்கமே நான் போறது இல்லை. ரெண்டாவது அவருக்கு அந்த அவசியமும் இல்லாம போயிட்டு, அவர் ஜாலியா இருக்கணும், லைஃபோட எண்ட் ஆஃப் மூமெண்ட், நம்ம ஹாப்பியா இருந்துட்டு போயிடணும், நம்ம என்ன அள்ளிட்டு போறோம், என்ன வேணுமோ கிடைக்கும் அவருக்கு. பிள்ளைங்களை தான் படிக்க வச்சுட்டாரு, மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய லெவல்ல, இங்கேயும் வீடு அங்கேயும் வீடு, என்ன கொடைக்கானல்ல ரிசார்ட், அவரோட விடுதி வாடகையே அவரை வாங்குறதுக்கு நேரம் பத்தாது அவருக்கு. அவ்வளவு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, வாடகை இருக்குல்ல, ரெண்ட், அதுவே பல கோடி வரப்போகுது. அவர் எங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரு? ஆனா ஏன் தலைமறைவானாரு? இடையில ஒரு வாட்டி கிளப்பிட்டு போயிட்டாங்க, ஒரு கல்லூரி மாணவிக்கு வரிச்சூர் செலுத்து கனெக்ஷன் அப்படின்னு. அவர் அப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வார பத்திரிகைகளும் வந்துச்சு. அப்புறம் மனைவிக்கு இவருக்கு சண்டைன்னு ஒரு கிளப்பினாங்க. அப்படிலாம் இல்ல, அவர் பேரம் பேத்தி எல்லாரோட ஒன்னாதான் இருக்கிறாரு. ஆனா எப்படி இந்த செய்தி வந்துச்சுன்னு உண்மையாக நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டேன், காவல் அதிகாரிகள்கிட்ட, இது எப்படி இந்த நியூஸ் லீக் ஆச்சு, இது என்னது இது அப்படின்னு. ஆனா யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த தகவல் வந்து ஆத்தன்டிக் நியூஸானு தெரியல. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் மதுரையில இருக்கேன், நீங்க எங்க விசாரணை கூட்டாலும் நான் வர்றேன். 2வது, இது யாரும் செய்யாத இவர் செஞ்சாரு. தான் எங்க போறோமோ லொகேஷன் அனுப்பிடுறது ஐஎஸ் போலீஸுக்கு. இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, உளவுத்துறை, இந்த ஊர்ல இருக்க இந்த லாட்ஜில் தங்குற லொகேஷன் பாத்துக்க. ஏன்னா லோக்கல் போலீஸ் வச்சு கிராஸ் செக் பண்ணுவாங்க, அங்கதான் இருக்காரான்னு. 10 குண்டாஸ் போட்டுருக்கான்னு சொல்றீங்களா, அது வந்து எப்படி சார்? அது ஆக்சுவலா குண்டாஸ் போடுறது வந்து எல்லா குண்டாஸும் போர்டுல நிக்கிறது இல்லை. இவரோட குண்டாஸ்லாம் விசாரணையில போர்டுலயே பாதி உடஞ்சிருக்கும். அறிவுறுத்தும் கழகம் இருக்குல்ல போர்டு, அதுலயே உடஞ்சிரும். உங்களுக்கு அதுக்கான பிரேமாபசி வேணும் இல்ல, குண்டாஸுக்கான பிரேமாபசி 3 வாட்டி ஏற்கனவே என்கவுண்டருக்கு பிளே பண்ணாங்க. 3 என்கவுண்டர் சொன்னோட உங்களை சுற்ற முடியுமா? அதுக்கான மூல ஆதாரம் வேணும், எவ்வளவு வழக்குகள் இருக்கு இவர் மேலங்கிறதெல்லாம் வேணும்ல. பல விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் செய்ய முடியும். 3 வாட்டியுமே அது இல்லாம போயிட்டு, இந்த வாட்டி இந்த தகவல் வந்து எப்படி வெளியாச்சுன்னு தெரியல. இவரும் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நீங்க எங்க விசாரணை கூப்பிட்டாலும் நான் வர்றேன், நான் இங்கதான் இருக்கேன், சாயந்தரம் கூட ஒரு கல்யாணத்துக்கு போகணும், என் பேர் போட்டிருக்கு, நான் போகல, இதுக்காக உட்காந்துருக்கேன், நீங்க எங்கன்னு சொல்லுங்க, ஏன் இப்படி ஒரு தகவலை புரியணும். செய்தி சேனல் பேரை சொன்னாரு, தம்பியெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க, அதை பெருசாக்கினது டைம் லைன் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. சமகாலத்துல வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு, அவரு டான் தான், இப்படி பார்த்தாலும் அவர் பேர் டான் தானே, வரிச்சூர் செல்வம் கேங்ஸ்டர் தானே. அவருக்கு ஒரு பின்னணி இருக்கு, பின்புலம் இருக்கு, நிறைய அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அவருடைய ஏஜ்ல உள்ள யாருமே ஒரு வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். ஒரு வாத்தியார் மாதிரி தான் இருந்த வாத்தியார் மாதிரி தான், சின்ன சின்ன பசங்க தான். ஜெயிலுக்குள்ள வண்டிக்குள்ள இருந்து சொல்றது, சண்டை கும்பு போட்டுறாதீங்கடா, ஏன்னா இழுத்தாந்து இவரை விட்டு போயிருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. இல்ல, ஜெயில இருந்து இனிமே போகக்கூடாதுங்கிறதுக்காகவே தேங்காய் உடைச்சிருக்காரு. யாரும் எங்கேயும் போயிடாதீங்கப்பான்னு அறிவுரை சொல்லக்கூட. ஏன்னா அவர் வந்து அவர் ரவுடியா வாழணும்னு ஆசைப்படல. ரவுடியா வாழணுங்கிறவங்க வந்து யாரோ செஞ்ச கொலையை தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு திருநாட்சம் நடக்கும், நம்ம டீம் தான் அப்படிமா. காரணம் அந்த டைம் லைன்ல தன்னை வச்சுப்பாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி தானே பொய் கதையா சொல்லிட்டு தர்றது. இவர் அப்படி இல்லை, நான் ரவுடியா இல்லை, குடும்பத்துக்காக எங்க அப்பா காண்டி நான் ஒரு கேஸ் எடுத்துட்டேன் சின்ன பிள்ளையில, அவ்வளவுதான், நான் பேரம்பத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைய பெருசு பண்ணி இந்த ஊடகங்கள் இப்ப பண்ணதே என்ன தெரியுமா இல்லையா, இவர் பண்ண விளம்பரம் தான் இப்ப சிக்கலா போச்சு. சாப்பிட்டுட்டு போயிட்டு கொடுக்குறது, அங்க போயிட்டு கொடுக்குறது, இங்க போயிட்டு கொடுக்குறது. ஏங்க அந்த கள்ள நோட்டோட மாட்டினார் இல்லைங்க, கள்ள நோட்டுல டப்ளிங் நோட்டு, அதுவே கதவை திறந்து வச்சு வீடியோ போட்டாரு பணத்தை வச்சுக்கிட்டு, 2000 வச்சுக்கிட்டு. அவருக்கு உண்மையான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிரச்சனை ஆகுமான்னு கூட அவருக்கு தெரியறது இல்லை. அந்த அளவுக்கு செல்வம் பணம் இருக்குது, ஆனா அந்த பகுத்தறிவு இதெல்லாம் பிரச்சனை ஆகுமா, இது என்ன ஆயிடும், ஏன்னா பணம் இருக்கு நிறைய. சின்ன வயசுல இருந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லாதவங்களுக்கு வந்து அதை பத்தியான ஐடியாவே இருக்காது. நான்வெஜ்ஜை போட்டு சொல்லுவாரு, இதெல்லாம் குழப்பி சாப்பிடணும், தண்ணிக்குள்ள இறங்கி ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கிறது,
ரிச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்ற ஒரு மனிதன். இவங்க அப்பா வந்துட்டு திமுக இருந்திருக்காங்க. ஏன் சார் இவர் திமுகவிலே தொடர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு அதன் மூலயமா மக்கள் நல்லது செய்யலாம்ல? இப்ப தனிப்பட்ட முறையில இல்ல அவரு 2 விஷயம், கட்சி பிடிக்காம கூட போயிருந்திருக்கலாம். எதுக்குடா வீணா அதெல்லாம் தேவையில்ல, நமக்கு இருக்கிற காசை வச்சு செவனேன்னு இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்திருக்கும். இல்ல தன்னுடைய தந்தையார வந்துட்டு திமுக காரர் இருந்தும் யாரும் காப்பாத்தல அப்படிங்கிற ஒரு அவரு வெறுப்பு போல தானே வரலாம். ஒரு வெறுப்பு, ஒருத்தர் நீங்க பாருங்க, அரசியல்ல எல்லாராலையும் ஜேர்னி பண்ண முடியாது. அது ஒரு தனி ட்ராக், அது விருப்பம் இருக்காது. இவர் தான் வெறும் டிராவலிங் மேனா தானே வாழ்ந்திருக்காரு, ஜிப்சி மாரி ஜாலியா சுத்துறது. அரசியல் அப்படி சுத்த முடியாது. தினம் 2 பொதுக்கூட்டம் இருக்குங்க. ஒரு பொலிட்டீஷியனோட 24 மணி நேரம் ரொம்ப கொடுமையானது. நீங்க பாருங்க, அது முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்ல மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், இல்ல பொதுக்குழு உறுப்பினராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு 24 மணி ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 15 கல்யாணம் 20 கல்யாணம் ஒரே நேரத்தில் நடக்குது. பத்திரிக்கை வருது, ஒரு நாளைக்கு 4 டெத்து 3 டெத்து அட்டன் பண்றாங்க. இதுல பொதுக்கூட்டம் ஒண்ணு நடக்குது. என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தெரியுமா அது? ஸோ அதனால அதெல்லாம் இவர் விரும்பல. இவர் ஜாலியா இருக்குன்னு நினைச்சாரு, ஜாலியா இருக்காரு. இந்த தகவல் என்னவென்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வந்ததுன்னு. அது இதனால வந்துட்டு ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா என்னைக்குமே என்கவுண்டர் ஆதரிக்கிற ஆள் கிடையாது. இவருக்குன்னு இல்லை, யாரோட என்கவுண்டர் நான் ஆதரிச்சது கிடையாது. என்கவுண்டர் ஏத்துக்க முடியாது. அந்த தகவல் ரூமராகவே இருக்கட்டும். ஏன்னா அவர் ரெடி ஆகிட்டாரு விசாரணைக்கெல்லாம். ஏதாவது வாரண்ட் இருந்தா ரீகால் பண்ணிக்கணும் அவர், அவ்வளவுதான். வேற என்ன, ரீகால் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ண போறாங்க? வாரண்ட் இருப்பேன் பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்க கேஸு. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் வாரண்ட் தூக்க சொல்றாங்க நீதிபதிகள். ஏன்னா கோர்ட்டுக்கு யாருமே வர்றது இல்லை, வாரண்ட் எல்லாம் கிடக்கு. ஒரு வழக்கறிஞர் உங்களுடைய பார்வையில வரிச்சர் செல்வத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அவரை வயசுல மூத்தவரோட அண்ணன் வயசுல இருப்பாருல்ல, அவரை நம்ம என்ன பாக்குறதுக்கு? அவர் குடும்பத்துல ஒரு எல்லாருக்குள்ள கோபத்துல அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அதோட தொடர்ந்து ஒரு செல்வமா வாழ்றாரு. பாதி பேருக்கு அவர் மாரி வாழ முடியலன்னு பொறாம இருக்கும். அவ்வளவு காசோட இல்லை நம்ம அள்ளி இறக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எது காசு? ஒரு வழக்கறிஞரா என்னைக்காவது சொசைட்டில நம்ம ஆன்டி எலமெண்டா இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும். சமுதாயத்தோட ஒத்தி போகல நம்ம. ஒரு தந்தையை கொண்டுட்டாங்கன்னு அவர் கொலை பண்ணிடுவேன்னு சொல்றது ஏத்துக்க முடியாத விஷயம். சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் நம்ம சொல்ல முடியும் வழக்கறிஞரா. பதிலுக்கு பதில் கொலை செய்யணும் நான் சொல்ல முடியாது. யாருக்குமே பாடம் நடத்த முடியாது. அது காவல்துறை என்கவுண்டர் பண்றேன்னு சொல்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். சட்டப்படி நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க அவர் தப்பு செஞ்சிருந்தா. இல்ல வழக்குல இருந்து விடுதலை ஆயிட்டார், அவ்வளவுதானே. அதுதானே லாஜிக்கா இருக்க முடியும். நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம் சார். மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல நாங்க தர்றோம். நன்றி.